முன்பு ஒரு காலத்தில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அவர் கடவுளை வழிபட்ட பின்பே அனைத்து வேலையும் தொடங்குவார். அவரது தோட்டத்தில் விளையும் அனைத்து பழங்களையும் கடவுளிடம் படைத்துவிட்டு பின்னர் விற்பனை செய்வார். அன்று ஒரு நாள் அவரது வாழைத் தோப்பில் அறுவடை நடந்தது. அறுவடை செய்த உடனே கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று அவரது கீழ் வேலை செய்யும் தொழிலாளர் ஒருவரிடம் ஒரு வாழைத்தாரை கொடுத்து கோவிலில் வைத்து வர சொன்னார். அந்த தொழிலாளியும் அந்த வாழைத்தாரை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு நடந்தார். வழியில் ஒரு வயதானவர் மிகவும் பசியில் இருந்தார். அந்த வயதானவர் இந்த வாழைத்தாரை கொண்டுவரும் தொழிலாளியை பார்த்தவுடன் அவரிடம் வாழைப்பழம் கேட்டார். அந்த தொழிலாளியும் அந்த வாழைப்பழத்தை கொடுக்க மறுத்தார். ஏனென்றால் அதை கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று அந்த வயதானவரிடம் கூறினார். அந்த வயதானவர் மிகவும் பசியில் இருந்ததால் அந்த தொழிலாளியிடம் மீண்டும் கேட்டார். மனம் கேட்காமல் அந்த தொழிலாளியும் அந்த வாழைத்தாரையிலிருந்து ஒரு வாழைப்பழத்தை அந்த வயதானவருக்கு கொடுத்தார். அந்த வயதானவரும் அந்த பழத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். மீதமுள்ள வாழைப்பழத்தை தன் முதலாளி சொன்னபடி கோவிலுக்கு சென்று கோவிலில் ஒப்படைத்தார். அன்று பொழுது கழிந்தது. இரவு நேரத்தில் அந்த செல்வந்தர் உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு குரல் கேட்டது. செல்வந்தர் உறக்கத்திலிருந்து எழுந்தார். மானிடா, உன் தோட்டத்தில் விளையும் அனைத்து பழங்களையும் எனக்கு தருவாய் என்று ஒவ்வொரு முறையும் என் கோவிலுக்கு வந்து சொல்வாய். ஆனால் இம்முறை ஏன் ஒரே ஒரு பழம் மட்டும் எனக்கு கொடுத்தாய் என்று குரல் கேட்டது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் ஒரு முழு வாழைத்தாரை அல்லவா கோவிலுக்கு கொடுத்துவிட்டோம். ஆனால் நமக்கு ஏன் இப்படி எல்லாம் கனவுகள் வருகிறது என்று அவருக்குள் யோசித்துக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. வாழைத்தாரை கோவிலுக்கு கொடுத்துவிட்ட தொழிலாளியை அழைத்தார். நான் உன்னிடம் கொடுத்துவிட்ட வாழைத்தாரை நீ கோவிலுக்கு கொடுத்தாயா இல்லையா என்று அந்த தொழிலாளிடம் கேட்டார். தொழிலாளியும், ஐயா, தாங்கள் கொடுத்துவிட்ட வாழைத்தாரை நான் கோவிலில் கொடுத்துவிட்டேன் என்றார். உண்மையை சொல், வாழைத்தாரை நீ கோவிலில் கொடுத்தாயா என்று மீண்டும் கேட்டார். தொழிலாளிக்கு ஒன்றும் புரியவில்லை. பின்பு யோசித்தார். தொழிலாளிக்கு நினைவு வந்தது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் என்னிடம் கொடுத்த வாழைத்தாரிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் ஒரு வயதானவரிடம் கொடுத்தேன். அவர் மிகவும் பசியாக இருந்தார். அதனால் தான் அந்த பலத்தை அவரிடம் கொடுத்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று முதலாளியிடம் சொன்னார். அப்பொழுதுதான் செல்வந்தனுக்கு உண்மை புரிந்தது. தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு பழம் மட்டுமே கடவுளிடம் சென்றுள்ளது. எனவே தானம் அளிப்பதே சிறந்தது என்று உணர்ந்தார்.